இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவரை தேடி சில பேர் கேள்வி கேட்டு குற்றப்படுத்தணும்னே வந்தாங்க இல்லையா? உனக்கு மேக்ஸ் தெரியுமா? உனக்கு கணக்கு தெரியாதா? 6 4 என்னடா? 6 4 10 யோசிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது இல்ல? ஓகே, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கேள்விலாம் இல்ல. இயேசு கிறிஸ்துல வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. ஏன் தெரியுமா கேட்டாங்க? அவர் ஏதாவது தப்பா பதில் சொல்லிட்டாருன்னா அவரை புடிச்சிட்டு போயிட்டு ஜெயில போட்டு கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இயேசுவை கொலை செய்யறதுக்காகவே இருந்தாங்களா? எதுக்காக இருந்தாங்க? எப்பா மோசமான கூட்டம் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவங்க வந்தாங்க ஏசாமி கிட்ட. எல்லாரும் நல்லா சூப்பராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சட்ட புத்தகங்கள்லாம் கையில் எடுத்துட்டு எல்லாரும் வந்தாங்க. நீங்கள் நல்ல போதகர்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேள்வி தெரியுமா? அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிறது ரைட்டா ராங்கா, சரியா தவறா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான் கேட்டாங்க. எல்லாரும் வரி கட்டுறீங்களா? கட்டுறீங்களா? எதுக்கெல்லாம் வரி கட்டுவோம்? கரண்ட் கட்டுவோம், தண்ணி வரிக்கு கட்டுவோம், அப்புறம் வீட்டு வரி கட்டுவோம், அப்புறம் கரண்ட் பில் கட்டுவீங்களா? அப்புறம் பிஸ்கெட்லாம் வாங்குறியா, சாக்லேட்லாம் வாங்குறியா? அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அரசாங்கத்துக்கு என்ன கட்டுறோம்? வரி கட்டுறோம். ஆனா இவங்க வந்து கேட்டாங்க, அரசாங்கத்துக்கு வரி கட்டது நியாயமா இல்லையான்னு கேட்டாங்க. உடனே ஏசாமி என்ன தெரியுமா கேட்டாங்க அவங்கள பார்த்து? சரி, ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாணயம் இருந்தது. நாணயத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாவுடைய அந்த தலைவருடைய உருவத்தை வந்து பொதிப்பாங்க. அதை தான் வந்து அன்னைக்கு செல்லும். ஆனா இன்னைக்கு என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பேப்பர் இருக்கு. இது எவ்வளவு? இது பேப்பர் சொல்லக்கூடாதுல்ல. இது என்னது? காசு. எவ்வளவு ரூபா? 500 ரூபா. இந்த மாதிரி ஆண்டவர் கேட்டாரு, உங்ககிட்ட ஒரு நாணயம் இருக்கான்னு கேட்டாரு. அவங்க உடனே பெரிய நாணயத்தை எடுத்து காட்டினாங்க. நாணயத்தை காட்டின உடனே அதுல இருக்கிறதான உருவம் யாருடையது, கையெழுத்து யாருடையதுன்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இது இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறதான ராஜாவுடையது. உடனே ஆண்டவர் சொன்னாங்க, பாரு, இந்த ராஜாவுடையத ராஜாவுக்கே கொடுத்துரு, அரசாங்கத்துக்கு உரியத அரசாங்கத்துக்கு கொடுத்துரு, ஆனா தேவனுக்கு உரியத தேவனுக்கு கொடுத்துருங்க. அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? நல்லா கவனிச்சுக்கோ. இதுல எல்லாருடைய ரூபா நோட்ல என்ன யாருடைய போட்டோ இருக்கும்? முனுசாமி தாத்தாவா? காந்தி தாத்தா போட்டோ இருக்கும் இல்லையா? அப்புறம் வேற என்ன இருக்கும்? ஸ்பெஷலா எல்லா ரூபா நோட்லயும் நம்பர் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? காந்தி தாத்தா தான் சொல்லிட்டாங்களே. பின்னாடி ஒரு சீட் இருக்குமா? அதுல கையெழுத்து இருக்குமா? வெரி குட். பாருங்க, கவர்னருடைய கையெழுத்து இருக்கும். இந்த கவர்னருடைய கையெழுத்தோ சில முத்திரைகள் இல்லைன்னா இது சாதாரண ஒரு பேப்பர் தான். நல்லா கவனிச்சீங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ எங்க போனாலும் மாறாது. இங்க உட்கார்ந்துருக்கிற நிறைய பிள்ளைங்க நிறைய பகுதியில இருந்து ஏரியால இருந்து வரான்னு சொன்னாங்க இல்லையா? நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா? பெற்றோர்கள் குழந்தைகள்லாம், நாங்க இந்த ஊர்ல பிறந்திருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், எங்களுக்கு மதிப்பு இல்லை, நாங்க இந்த ஜாதியில பிறந்திருந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு மதிப்பு இல்லை, நாங்க நல்லா படிச்சிருந்தா எங்களுக்கு மதிப்பு இருந்திருக்கோங்க, நாங்க படிக்கல அதனால எங்களுக்கு வேல்யூ இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் தாங்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்கு மதிப்பு குறைஞ்சவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இதனால தான் நிறைய பேர் நிறைய மக்கள் கூட பேச முடியல, வெளியில போய் பழக முடியல. நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, அவங்களை விட நான் மதிப்பு கம்மியாயிட்டேன், அவங்களை விட நான் மதிப்பு கம்மியா இருக்கிறேன், அவங்களை விட நாங்க மதிப்பு கம்மியா இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல, அத பிள்ளைகளுக்கும் சேர்த்தே வாழ வச்சிடுறாங்க. சொல்லட்டுமா? இந்த ரூபா நோட்டு இருக்கு இல்லையா? இது என் கையில் இருக்கும்போது எவ்வளவு மதிப்பு? இதுக்கு 500 ரூபா. ஏமா பாப்பா இது புடிமா? சின்ன பொண்ணு கையில போயிடுச்சு. இப்ப இது மதிப்பு எவ்வளவு? 500 ரூபாவா? 1 ரூபா குறையாதா? அது சின்ன பொண்ணாச்சே. இப்ப காமி, இப்ப என்கிட்ட வந்துருச்சு. இதோட மதிப்பு எவ்வளவு? ஏய், என்ன சொல்ற? இப்ப நான் மேல இருக்கிறேன், ஹைட்டா இருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், அதை விட ரொம்ப வயசு அதிகம். இப்போ என்கிட்ட வந்த மதிப்பு ஏறணும்ல, 501 மாறணும்ல. மாறாதா? மாறாதா? சரி, இதை யாரோ ஒருத்தவங்க போகும்பொழுது கீழே போட்டாங்க.
கீழே விழுது தனியா இருக்கு, குப்பையில் இருக்கு, அதோடைய வேல்யூ எவ்வளவு? 0வா? அப்ப கீழே விழுந்தா ரூபா நோட்ல எடுத்துட்டே போக மாட்டேங்களா? அது 0 அப்படின்னு விட்டுட்டு போயிருவியா? 500 ரூபா தானே கீழே விழுந்தாலும். கீழே விழுந்தாலும் 500 ரூபா 500 ரூபாவா 10 ரூபா மாறுமா? எடுத்துட்டு போயிருவாங்கல்ல. வெரி குட். பாரு, கீழே விழுந்தாலும், அது குப்பையில விழுந்தாலும், காவால விழுந்தாலும் 500 ரூபாவுடைய மதிப்பு 500 ரூபா தான். யாரோ ஒருத்தர் எங்க வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஷர்ட்லாம் கழட்டி வைக்கும் போது அப்படியே விட்டுருவேன். துவைக்கும் போது தான், ஒரு வாரம் கழிச்சு துவைக்கும் போது தான் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து, எப்பா நீ 500 ரூபா மிஸ் பண்ணிட்ட, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடுக்க மாட்டாங்க, எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ஒரு வாரம் இது அழுக்கு சட்டையில் இருந்திருக்கு. அழுக்கு சட்டையில் இருந்தாலும் 500 ரூபா 500 ரூபா இருக்குமா, இல்லை மதிப்பு குறைஞ்சு போயிருமா? மனுஷதாங்க. நாம தான் வாழ்கிற பகுதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இங்கே பிறந்திருந்தா, இது என் அடையாளமாக இருந்திருந்தா, நான் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா, நான் கொஞ்சம் கலராக இருந்திருந்தா, எனக்கு மட்டும் இந்த பாஷை தெரிஞ்சிருந்தா, எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா, என் பிள்ளைங்க இங்கே படிச்சிருந்தா, நாங்கள் அங்கே வேலை செஞ்சிருந்தா, நாங்கள் நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு பல நேரங்கள் அழுகுறோமே. ஏன்? இது சாதாரண ரூபா நோட்டுங்க, இதுக்கு மதிப்பு மாறாது. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மதிப்பை போல கடவுள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா எதுக்கு கடவுளுக்கு உரியது? கடவுளுக்கு சொந்தமானது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கடவுளுக்கு சொந்தமானது யாரு அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த பிள்ளைங்க எல்லாருமே கடவுளுக்கு சொந்தமானவங்க. நாம கடவுள் தான் நம்மை படைத்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை படைத்தார், அதனால் நான் மதிப்பு மிக்கவன். ஏன் நீ எல்லாம் மதிப்பு மிக்கவன் தெரியுமா? ஏன்னா தேவனே, கடவுளே நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறார், அதனால நாம மதிப்பு மிக்கவர்கள். ரெண்டாவது, மனுஷன் இந்த உலகத்துல இந்த வேல்யூ இல்லாத ரூபாய் நோட்டை யாரும் கசக்க கூடாது, கிழிக்க கூடாது, காலில் போட்டு மெதிக்க கூடாது, தீ வச்சு எரிக்க கூடாது. அது அஃபென்ஸ், குற்றம். அதை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அது அரசாங்கத்துக்கு மதிப்பு இல்லாத மாதிரி. அப்படின்னா உங்களை என்னையும் கடவுள் படைச்சாருன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம எத்தனை வாட்டி சீரழிச்சிருக்கோம் இல்லையா? எத்தனை வாட்டி பொய் சொல்லியிருக்கோம், கடவுளுக்கு பிரியமில்லாத குற்றங்களை செஞ்சிருக்கோம், எத்தனை பேரை சபிச்சிருக்கிறோம், எத்தனை முறை திட்டி இருக்கோம், எத்தனை முறை அடிச்சிருக்கிறோம், எத்தனை முறை தேவையில்லாத ரொம்ப மோசமான கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம். கடவுளுக்கு சொந்தமான நாம எத்தனை முறை நம்மையே பாழ்படுத்திட்டு நம்ம மதிப்பை இழந்து போயிட்டு எவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த கிறிஸ்மஸ்ல நிறைய பிள்ளைங்க பாட்டு பாடும்போது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் உங்களை படைத்தவர் மனுஷன் தன் மதிப்பை உணராமல் பாவம் செய்ததுனால, தப்பு செஞ்சதுனால, கடவுளை விட்டு தூரமா போனதுனால கடவுளுக்கு அவனுக்கு உறவே இல்லாம போச்சு. கடவுளுக்கு அவனுக்கு தூரமா ஒரு கேப் இருந்தது. ஆனா அந்த உறவை மறுபடியும் கொடுப்பதற்காக, அந்த மதிப்பை மறுபடியும் தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மாத்திரம்தான் உங்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணாங்க? ஏசாமி பிறந்தாங்களா? ஏன் பிறந்தாங்க? பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பிறந்தாங்க இல்லையா? வெரி குட். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் சாவணும். எல்லாருக்கும் மரணம் வருது. அது சின்னவங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வருது. ஏன் மரணம் வருது? மனிதன் பாவம் செய்து தப்பு செஞ்சு கடவுளை விட்டு தூரமா போனதுனால எல்லாருக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா மரணம். அந்த மரணத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக தான் கடவுள் உங்களை என்னையும் அன்பு வச்சு நம்ம நேசிச்சுட்டு இந்த உலகத்துல அவரும் இந்த உலகத்துல மனிதனா பிறந்தார். இயேசு கிறிஸ்து யாருடைய வயிற்றில பிறந்தாரு? மரியாள். மரியாள் எப்படிப்பட்டவங்க? ஒரு கன்னியின் வயிற்றில பிறந்தாருங்க. அதான் ஆச்சரியமானது. இந்த இயேசு கிறிஸ்துவின் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் கன்னியின் வயிற்றில, மரியாளுடைய வயிற்றில பிறந்தார். பிறந்தவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். மற்ற தெய்வங்களை போல அல்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வளர்ப்பு பரிசுத்தம். கடைசியில சிலுவையில கையிலையும் காலில் ஆணி அடிச்சாங்க. தலையில என்ன பண்ணாங்க? முள்ளால ஒரு முடியை வச்சு அழுத்துனாங்க. வாரனால உடம்பு முழுது அடிச்சாங்க, இழுத்துட்டு போனாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, முகத்துல துப்புனாங்க. ஏன் ஒரு கடவுளுக்கு இவ்வளவு சோகம்?
ஏன் ஒரு கடவுள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் செஞ்ச தப்புக்காக, அவர் நம்ம மேல வச்ச அன்புக்காக அவர் சிலுவையில நமக்காக உயிர் கொடுத்தாரு. உயிர் கொடுத்துட்டு 3ஆம் நாள் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாராம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இல்லையா? பைபிள் சொல்லுது இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிற எல்லா பெற்றோரையும் எல்லா தம்பி தங்கச்சிமார்களையும் கேட்கிறாரு, உனக்கு ஒரு மதிப்பு வரணும்னா நீ வச்சிருக்கிற காசுக்கு மதிப்பு இருக்கு, உனக்கு மதிப்பு இருக்கா? இல்ல. இல்லைன்னா நாமும் வாழ்க்கையில வேணுமா? நாமும் வாழ்க்கையில வரணும். இழந்து போன உறவு, மீட்டு கொடுக்கப்பட முடியாத, யாராலும் கொடுக்க முடியாத அந்த உறவை கொடுக்கிறதுக்கு நான் உன் உள்ளத்திலையும் உன் குடும்பத்துல வந்தாதான் உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். கடவுளோட கூட உங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கா? கடவுள் சொல்றாரு, யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவங்களுக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிறதான அந்தஸ்தை கொடுக்கிறாராம். அவருடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அந்தஸ்து, ஒரு உறவு. எப்ப வேணாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். பயம் இல்லை, வாழ்க்கையில பயம் இல்லை, கவலை இல்லை, மரணத்தை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நம்புறவங்களுடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் உள்ள வராரு. உங்களுடைய வாழ்க்கை வேல்யூவா மாறுது. நீங்க அவருடைய பிள்ளையா மாறுறீங்க. மரித்ததுக்கு அப்புறம் ஒரு நித்திய ஜீவன், கடவுளோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தரார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் சொல்லுது. அவர் பிறந்தார் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அவர் மரித்தார் உங்களுக்காக, எனக்காக. உயிரோடு எழுந்தார் உங்களுக்காக, எனக்காக. திரும்ப வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். யாருக்காக தெரியுமா? யாரெல்லாம் அவரை நம்பி அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு உங்க உள்ளத்துல விசுவாசிங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் வாழ்க்கையை நான் சீரழிச்சு போட்டிருக்கிறேன், என்னை மன்னிச்சு உங்க பிள்ளையா மாத்திக்கன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த நிமிஷத்துல உங்க எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்க வாழ்க்கையை புதுசா மாத்துவாரு. ஒரு புது வாழ்க்கையை அவர் அப்பொழுதே தருவார். நீங்களாம் யாரு? பிள்ளைகளா? ஓகே. நீங்கெல்லாம் இன்னொன்னு சொல்ற, வேல்யூபிள். நீங்கெல்லாம் மதிப்பு மிக்கவர்கள். ஏன் வேல்யூபிள்? இயேசு உங்களை படைத்தார், சரியா? இரண்டாவது, உங்களுக்காக உயிர் கொடுத்தார். திரும்ப உங்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு வரப்போகிறார், சரியா? ஓகே.